தேவலோக அப்சர கன்னிகையான அஞ்சனைக்கு நீ ஒரு குரங்காக பிறப்பாய்னு சாபம் கொடுத்துடுறாரு ஒரு முனிவர். இதனால அஞ்சனை அவரிடம் சாப விமோசனம் வேண்ட உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் உன் சாபம் நீங்கும் என அருள் செய்தார். அஞ்சனையும் பூமியில் பிறந்து வானர அரசன் கேசரியை காதல் திருமணம் செய்து கொண்டார். மிக பெரிய சிவபக்தியான அஞ்சனை தனக்கு சிவனின் அம்சங்களோடு ஒரு மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னு கடும் தவம் செய்ய ஆரம்பித்தார். சிவபெருமானும் அகமகிழ்ந்தார். அதே சமயம் புத்திரபாக்கியம் வேண்டி அயோத்தியாவில் மன்னர் தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து கொண்டிருந்தார். அதன் பலனாக சக்தி வாய்ந்த புத்திரர்களை தோற்றுவிக்கும் தெய்வீக பாயாசம் தசரதருக்கு கிடைத்தது. அதை தன் மனைவிகளுக்கு பகிர்ந்து அளித்தார் அவர். அப்பொழுது கௌசல்யாவின் கையில் கொடுக்கப்பட்ட பாயாச கிண்ணத்தை திடீரென்று ஒரு பருந்து பறித்துக் கொண்டு பறந்தது. சிவபெருமானின் கட்டளைப்படி வாயுதேவர் அந்த பருந்தை வழிமறித்து அந்த பாயாசத்தை தவம் செய்து கொண்டிருந்த அஞ்சனையின் கையில் கொட்ட செய்தார். அதை பிரசாதமாக ஏற்ற அஞ்சனை அதை அருந்த சிவபெருமானின் அருளாலும் வாயுதேவரின் உதவியாலும் அஞ்சனை மைந்தராக அனுமன் அவதரித்தார்.